இடைவேளைக்கு பிறகு சிவா மீடியா நண்பர்களை இந்த செய்தி மூலிமா சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம். ஆழ்வார் தான் சொல்லுவேன், நம்மாழ்வார் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் சிறையில் இருக்கும்போது எனக்கு பசுமை விகடன் மூலிமா, என்னுடைய நண்பர்கள் மூலிமா நான் ஆழ்வாரை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி செஞ்சேன். அப்புறம் நம்மாழ்வாரை வாசிக்க வாசிக்க இந்த உணவு சார்ந்த உற்பத்திக்குள்ளார நாம இந்த பசுமை புரட்சியை பாடத்திட்டங்கள்ல ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்த ஆட்களை நானும் ஒருத்தன். அப்போ நம்மாழ்வாரை வாசிக்கும் போது, அது சார்ந்து தேடும் போது, இந்த பசுமை புரட்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய இந்த நம்மளுடைய மரபு சார்ந்த விவசாயிகள் மீது நடக்கக்கூடிய ஒரு பெரிய அநியாயத்தை நான் பார்த்தேன். ரெண்டாவது, எல்லா உணவுகளுமே நஞ்சான உணவுகளா மாறிப்போன ஒரு ஒரு மோசமான சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சுது. 2000 நான் முதல்ல நான் எனக்கு அறிமுகம்னா அவருடைய சின்ன சின்ன அவருடைய பேசின சின்ன சின்ன நூல்கள் எனக்கு சிறைக்குள்ள கையில் கிடைச்சது. பின்னாட்கள் எனக்கு பசுமையுடன் கிடைச்சது. அப்ப அது மூலியமா தான் நான் இதை புரிஞ்சுக்கிற முயற்சி செய்யறேன். ஆழ்வார் எங்க போய் பேசினா கூட அவருடைய பேச்சினுடைய சாராம்சத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு விஷயத்த தொடர்ச்சியா சுட்டி காட்டிட்டே இருக்கிறத நான் கவனிச்சிருந்தேன். என்னன்னா, இந்த உணவு சார்ந்த உற்பத்திக்குள்ளார படிச்ச பசங்க, கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்க உள்ள நிக்கணும். நீங்க நிக்காதனுடைய விளைவு தான் இதெல்லாம் வணிகமயமா ஆகி அதுக்குள்ளார எந்த அறம் இல்லாமல் அந்த உணவு சார்ந்த உற்பத்திக்குள்ளார எந்த விதமான அறம் மட்டும் இல்லாம வெறும் லாப நோக்கில் செயல்படக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிகளா மாறி போயிருக்குது. ஊர்ல இருந்த சின்ன சின்ன மளிகை கடைங்க, ஒரு கிராமத்தை மையப்படுத்தி நடந்த இந்த சின்ன சின்ன கடைகள் எல்லாமே காணாம போயிருக்கு. இதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிகள் ஆக்கிரமிக்குது. அப்படி ஒரு பெரிய பெரிய கம்பெனிகள் ஆக்கிரமிக்கும் போது இந்த உணவு என்பது நம்மளுடையதா இருக்காது. நம்மளுடைய நிலத்தில் விளைஞ்ச காய்கறிகளோ அல்லது அரிசியோ சிறுதானியங்களோ எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப பெரிய பெரிய கம்பெனிகள் இந்த உணவு சார்ந்த உற்பத்திக்குள்ள வர்றது ஒரு பெரிய ஆபத்தா பார்க்கப்படுறன்ற மாதிரியான ஐயாவுடைய புரிதல் எனக்கு ரொம்ப அது எனக்கு பயங்கர வலியாச்சு. ஏன்னா உண்மையா உண்மை உண்மை கண்டிப்பா இன்னைக்கு ஒரு சிறு சிறு நகரங்கள்ல கூட பெரிய பெரிய கம்பெனிகளுடைய மால்கள் இங்க உள்ள வந்திருக்குது. சின்ன சின்ன வியாபாரிகள், இங்க இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகள், சிறு மளிகை கடை வச்சிருக்கிறவங்க அல்லது விவசாயிகளோட தொடர்பில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி யாருமே இனி எதிர்காலத்துல இல்ல காணாம போகக்கூடிய ஒரு பெரிய மோசமான நிலை தான் இன்னைக்கு இருக்குது. பெரிய பெரிய கோடிக்கணக்கான ரூபாய் இப்ப இன்வெஸ்ட் பண்ணி பெரிய பெரிய உணவகங்களும் அல்லது உணவுப் பொருட்களை விற்கக்கூடிய கடைகளும் வந்துட்டு இருக்குது. இது அவங்க நேரடியா இங்க எங்கேயுமே இந்த விவசாயிகளோட இந்த மண்ணின் உணவு சார்ந்து அவன் எதுவுமே வேலை செய்ய மாட்டான். அவனுடைய ஒரு புதிய உணவை இந்த மரபு சார்ந்த நம்மளுடைய விவசாயத்துக்கு எதிராகவும் இங்க இருக்கிற உணவு முறைகளுக்கு எதிராகவுமான ஒரு உணவு பழக்க வழக்கத்தை தொடர்ச்சியா இங்க நம்ம வளர்ந்து வரதை நம்ம பாக்குறோம். அப்ப இது ஒரு பெரிய ஆபத்து அப்படின்ற ஒரு புரிதல் எனக்கு இருக்கு. இன்னைக்கு எந்த உணவை யாரு என்ன சாப்பிடணும், இன்னைக்கு எவ்வளவு விற்கணும்ன்றத முதலானது அவங்க கம்பெனிகள் தீர்மானிக்குது. அப்ப நம்மளுடைய உள்ளூர் உற்பத்திகளும் இங்க இருக்கக்கூடிய இந்த மண் சார்ந்த இங்க என்ன விளைச்சல் விளையுதோ, சாமியோ தினையோ ராகி கம்பு இங்க இருக்கிற அரிசி வகைகள், இது எல்லாத்தையுமே நம்ம விட்டுட்டு வேற வேற உணவு கலாச்சாரங்களுக்குள்ளார நம்மளை ரொம்ப திணிக்கிறாங்க. அப்ப நான் சிறையில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன வேலை செய்யணும், ஏதாவது ஒண்ணு செய்யணுமல்ல அப்படின்னு யோசிக்கும் போது நான் இந்த மாதிரி உணவு சார்ந்த உற்பத்திக்குள்ளார வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை இருந்தது. அப்புறம் ஒரு பயம் இருந்தது. என்னன்னா, என் குடும்பத்துக்கு என் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல உணவை எப்படியாவது கொடுத்துடணும். நான் இந்த நஞ்சு இல்லாத காய்கறிகளையும் அரிசிகளை பருப்பு மற்ற இந்த மாதிரியான சிறுதானியங்களை எப்படியாவது என் வீட்டுக்கு கொடுக்கணுன்ற ஒரு பெரிய தேடலை ஆரம்பிச்சோம். அது என்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் அப்படின்ற ஒரு தேடல் ஒரு கட்டத்துக்கு மேல அது என்னால் அது சாத்தியப்படுத்த முடியல. அப்புறம் நான் இங்குள்ள என்னுடைய நண்பர்கள் நாங்கெல்லாம் இணைஞ்சு அப்படி ஒரு வேலையை தொடங்கணும். இது நம்ம எல்லாருக்குமான உணவாக நாம கொண்டு வரணும். இங்கு உள்ளூர்ல இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களையும் உள்ளூர்ல இருக்கிற சிறு குறு விவசாயிகளையும் அவங்கள இயற்கை விவசாயிகளை மாத்துறது, பழங்குடிகள்ட்ட இருந்து விளைச்சல்ல வரக்கூடிய இதை சந்தைப்படுத்தி கொடுக்கறது, அப்படியான ஒரு முயற்சியை நண்பர்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து தொடங்கணும். அந்த முயற்சிக்கு பேர் தான் ஐந்திணை. அப்படிதான் ஐந்திணை உருவாச்சு. இப்போ ஐந்திணையில இருந்து எந்த மாதிரியான பொருட்களை உற்பத்தி பண்றீங்க, அது எப்படி வணிகப்படுத்துறீங்க? ஆர்கானிக் அப்படின்ற சொல் இன்னைக்கு பெரிய ஒரு வணிகமயமா போயிருக்குது. அப்ப அவங்க எல்லாமே யாரும் விவசாயிகளோட உற்பத்தியாளர்களோட சின்ன சின்ன உள்ளூர் உற்பத்தியாளர்களை இணைச்சிக்காம இவங்க ஒரு 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 எங்கேயோ உட்காந்து போன் அடிச்சா எல்லாமே என்னுடைய கடைக்கு வந்துடணும், நான் அங்கிருந்து சேல் பண்ணணும் அப்படின்ற மனநிலையில இருக்கிற ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. அது அவங்களால நிலைச்சு நிக்க முடியாது. இப்ப நாங்க ஆமா அப்படிதான் இருக்கு. நாங்க அப்படி இல்லை. அதுக்கு நேர் மாறான ஒரு ஒரு முறையை நாங்க கையெடுத்திருக்கிறோம். என்னன்னா, இங்க எங்க ஊர்ல இருக்கக்கூடிய அந்தியூர்ல சுத்தி முத்தி இருக்கக்கூடிய விவசாயிகளை நாங்க இதுக்குள்ள இணைச்சிட்டு இருக்கிறோம். இந்த ஐந்திணைக்குள்ள இணைச்சிருக்கிறோம். மேல மலையில இருக்கக்கூடிய பழங்குடிகளுடைய உற்பத்திகளை
நாங்க எங்களுடைய ஐந்தனையோட நாங்க இணைச்சிட்டு இருக்கிறோம். ஐந்தனை வந்து வெறும் நாங்க மட்டும் வியாபாரம் செய்யக்கூடிய இடமா இல்லை. இங்க ஒரு விவசாயி தன்னுடைய தோட்டத்துல விளைஞ்ச நஞ்சு இல்லாம உரம் இல்லாம இயற்கை முறையில விளை வைக்கப்பட்ட எந்த பொருளா இருந்தாலும் ஐந்தனையில கொண்டு வந்து அவங்களுடைய பேரு, அந்த பொருளுக்கான விலை, அவங்களுடைய போன் நம்பரை எழுதி கட்டிங் வச்சுட்டு போயிடலாம். சாயந்தரத்துக்குள்ள அது வித்துட்டு அவங்க வந்து அதுக்கான காசு அவங்க வாங்கிக்குவாங்க. நேரடியா இதுல ஐந்தனை வந்து எந்த விதமான லாபத்தையும் எடுத்துக்காது. அவங்களுக்கான இயற்கை விவசாயிகளுக்கான ஒரு ஒரு விற்பனைக்கான இடமாவும் இது நாங்க பயன்படுத்துறோம். சந்தைப்படுத்தலுக்கான தளமாவும் இருக்கு. ஏன்னா நம்ம இயற்கையா விளைவிக்கணும், இயற்கையா சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அதுக்கான அவங்களுக்கான மார்க்கெட்டிங் சைட்ல தான் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. தமிழ்நாடு முழுசும் இருக்கிறது என்ன, எல்லாருமே விளைவிச்சிட முடியுது, அதை மார்க்கெட்டிங் பண்ண முடியல அவங்களால. அப்போ ஆமா, அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஆண்டு வந்து இப்போ ஒரு உதாரணமா வெங்காயம் வந்து உரம் போட்டு யூரியா எல்லாம் போட்டு விளைய வச்சு மருந்தடிச்சு விளைய வச்ச அதே வெங்காயம் அதே ரேட்டும் இயற்கை முறையில விளைய வச்ச வெங்காயம் ஒரே ரேட்டு போச்சுன்னா அவர் அடுத்த வருஷம் அந்த வெங்காயத்தை நீங்க போட மாட்டார், அல்லது ஒரு காய்கறியை போட மாட்டார். அப்ப அவங்களை சந்தைப்படுத்துறதுல, அவங்களுக்கு சந்தைப்படுத்தி கொடுக்கறதுல ஒரு முக்கியமான பணியை ஐந்தனை செஞ்சுட்டு வருது. அது எங்களால எவ்வளவு முடியுமோ நாங்க அதை பயன்படுத்திக்கிறோம். முடியாததை வெவ்வேறு தமிழ்நாட்டில் இருக்கிற வெவ்வேறு ஆர்கானிக் ஷாப்புகளுக்கு நாங்க அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறோம். பழங்குடிகள்ட்ட இருந்து சாமை, தெனை, வரகு, கம்பு, ராகி இதெல்லாம் வந்து மேல வந்து இயற்கையை விளையிறத நாங்க எடுத்துட்டு வரோம். அது இல்லாம தேன் பண்றோம். தேன் வந்து நல்ல சுத்தமான தேன் கிடைக்குது. உள்ளூர்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் இருக்கக்கூடிய நாட்டு மாடுகள்ல இருந்து நெய் பெரிய அளவுக்கு நாங்க கொள்முதல் பண்ணி விற்கிறோம். அந்தியூர் பகுதி எருமைக்கு ரொம்ப சிறப்பு. ஆமா, எருமை இங்க வந்து எருமை வந்து என்னன்னா மாடுகளை பாதுகாத்த மாதிரி எருமைகளை இங்க பாதுகாக்கல. இங்க வந்து இந்த முறா இந்த மாதிரியான கலப்பின எருமைகள் வந்து நிறைய இங்க வந்துருச்சு. இந்த மண்ணுக்கான சில எருமைகள் இருந்தது, அது ரொம்ப குறைவா இருக்குது. இப்போ மலையில மட்டும் பர்கூர் மலைகள்ல ஒரு சில வீடுகள் அந்த எருமைகள் இருக்கு. மற்றது எல்லா தளிகளுமே வந்து இந்த முறா மாதிரியான அதிக பால் கொடுக்கக்கூடிய எருமைகளா வந்துருச்சு. அதெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவான எருமைகள். அதெல்லாம் இந்த உள்ளூர் நாட்டு எருமைகள் வந்து இங்க ரொம்ப குறைவு. அதனால எங்களுக்கு அதனுடைய நெய்யோ மற்ற இதோ எங்களுக்கு கிடைக்கிறதுல நாட்டு மாட்டு நெய்யும் நாட்டு மாட்டு பால் இந்த மாதிரிகள்ல விவசாயிகள்கிட்ட கொண்டு வந்து ஐந்தனை கொண்டு வந்து அவங்களுக்கு விற்பனைக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம். வணிக ரீதியா இது சாத்தியமாகுதா? ஆர்கானிக் அப்படின்றனாவே மக்கள் வந்து உள்ள வரத்துக்கு பெரிய ஒரு அச்சப்படுறாங்க. ஏன்னா இது வந்து விலை அதிகமா இருக்குமோ அப்படின்ற ஒண்ணு பொதுவா இருக்கக்கூடியதுதான். ஆனா அதுல ஒரு கொஞ்சமா உண்மையும் கூட இருக்கு. ஏன்னா கேட்டீங்கன்னா, எந்த பொருள் கிடைக்காம இருக்குதோ அது மார்க்கெட்ல கொஞ்சம் விலை அதிகமா தான் இருக்கும். அப்ப ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா அதிகமான விளைச்சல் கிடையாது, அதிகமான உற்பத்தி இல்லாத போது இங்க பற்றாக்குறை இருக்கும். பற்றாக்குறைக்கு எப்பவுமே வேல்யூ ஜாஸ்தியான நெருக்கடி தான் இருக்கும். ஆனா அதுல இன்னொன்னு என்னன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கடையில இங்க நம்ம கடையில இருந்து ஐந்தனையில இருந்து தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பேர் சொல்லக்கூடிய நிறைய குடும்பங்கள் வந்து பொருள் எடுக்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா எனக்கு தோணல. நான் அதை பெருமையா நான் நினைக்கிறதே இல்லை. இந்த ஊர்ல வேலை செய்யக்கூடிய கார வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியும் கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியும் என் கடைக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறேன். அப்படி வராங்க, அப்படி எடுத்துக்கிறாங்க. அப்படிதான் எங்கிட்டையான விலை நிர்ணயங்கள் இருக்குது. எனக்கான லாபம் இல்லாம இந்த கடையை நம்ம நடத்தவே முடியாது. வணிகம் என்பது நம்ம சேவை செய்யறதில்ல, வணிகம் தான். அந்த வணிகம் அறத்தோட இருக்கணும், அறம் சார்ந்து வேலை செய்யணும் அப்படின்ற விருப்பத்தின் அடிப்படையில் நாங்கள் ஒரு குறைந்த லாபத்துல இதை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இது 7வது வருஷமா நாங்கள் இதை ரன் பண்ணிட்டு வரோம். இது 7 வருஷம் ஆச்சு. இந்த வேலையை நாங்கள் தொடங்கி 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷமா இதை வந்து தொடர்ச்சியா நாங்கள் நடத்திட்டு வரோம். இது ஒரு இன்னைக்கு இந்த ஐந்தனையிலிருந்து நாங்கள் ஒரு பெருசா ஒரு லட்சக்கணக்கான ரூபாய் எடுத்து நாங்கள் பெருசா ஏதோ ஒரு இன்னொரு இடத்துல செலவு பண்ணி அப்படி பண்ணல. ஆனா கூட ஐந்தனை ஒரு பெரிய வளர்ச்சியில் தான் இருக்குது. இதுல நேரடியாக ஒரு 10 பேர் இங்கேயே கடையில் வேலை செய்யறாங்க. மறைமுகமா இதுக்கான சின்ன தொழிற்கூடம் இருக்குது, அங்க ஒரு 7-8 பேர் வேலை செய்யறாங்க. விவசாயிகளும் பழங்குடிகளும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒரு 150 பேருக்கு மேல இதுக்குள்ள இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது ஒரு 150-200 குடும்பங்களை வந்து இது பேலன்ஸ் பண்றதா தான் நான் பாக்குறேன், இது பாதுகாக்கிறதா தான் நான் பாக்குறேன். இது எதிர்காலத்துல இது இன்னும் நாங்க இதுக்கான வேலைகள் நிறைய செஞ்சுட்டு இருக்கிறோம். வெவ்வேறு எங்க உள்ளூர் உற்பத்தியாளர்களை சின்னதா வீடுகளுக்கு வந்து இந்த நாப்கின்ஸ் எல்லாம் வந்து வீடுகளுக்கு வந்து சின்ன பெண்கள் சின்னதா அப்படி ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த நாப்கின்ஸ் எல்லாம். இந்த உணவுப் பொருட்கள் இங்க இருக்கிற பெரும்பகுதியான உணவுப் பொருட்கள் ஒருத்தர் 2 பேர் 3 பேர் சேர்ந்து உருவாக்கப்பட்டதான் இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே. அப்போ ஒரு சின்ன உற்பத்தியாளர்களை ஒரு வீடுகள் வந்து ஒருத்தர் 2 பேரை உட்காந்து செஞ்ச அந்த மாதிரி கம்பெனிகளை அவங்கள நாங்க டெவலப் பண்ணி விடுறது, அவங்களுடைய பொருளை நாங்க அதை தரப்படுத்துறது, அவங்களுக்கு தெரியாத ஒரு உணவுப் பொருளை எப்படி தரச்சான்றிதழ் வாங்குறது அல்லது அதை எப்படி தரமா கொண்டு வர்றது, அதுக்கான எல்லா ட்ரைனிங்ஸ் அதுக்கான வாய்ப்புகள் எங்கெங்க இருக்குது எல்லாத்தையும் நம்ம அதை கூட்டிட்டு போய்
அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறோம். அவங்களுக்கு அந்த பிராண்டிங் பண்ணி கொடுக்குறோம். இங்க ஒரு பாப்பா வந்து தேங்காய் மிட்டாய் வந்து செஞ்சு கொடுப்பா. எக்ஸ்ட்ராடினரியான சுவை அது அந்த தேங்காய் மிட்டாய். அப்படி நிறைய உற்பத்தியாளர்களை நாங்கள் உள்ள இணைச்சிக்கிட்டு தான் நாங்கள் இதை நடத்துறோம். இது வெறும் இதுல வந்து ஒரு 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 50% எங்களுடைய யூனிட்ல உற்பத்தி ஆகுதுன்னா இதுல 50% வேற வேற உற்பத்தியாளர்களையும் நாங்கள் உள்ள இணைச்சிக்கிட்டு தான் இதை நான் கொண்டு வரேன். இது ரொம்ப வெற்றிகரமா தான் போயிட்டு இருக்கு. இதுல நஷ்டம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த 7 வருஷமா இதை தொடர்ந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இல்லை. எண்ணெய் எல்லா வகையான எண்ணெயும் நாங்க எங்கள்கிட்ட செக்கு இருக்குது, மரச்செக்கு இருக்கு, இரும்பு செக்கு இருக்கு. நல்லெண்ணெய் இது எள்ளெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய், கொட்டமுத்தெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய் ஆட்டுறோம். அது இல்லாம புங்கெண்ணெய் இருக்கு. இது எல்லாமே எங்களுடைய செக்கில் இருந்து நாங்க ஆட்டி கொண்டு வரதான். நம்ம கருப்பட்டி வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கருப்பட்டி வந்து எதுக்காக போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். எள்ளு வந்து இயற்கையிலேயே வந்து ஒரு கசப்பு தன்மை உள்ளது. அந்த கசப்பு தன்மையை பேலன்ஸ் பண்றதுக்கும் எள்ளில் இருக்கிற புண்ணாக்கள் இருக்கிற பிழிதிறனை வந்து சுத்தமா பிழிஞ்சு எடுக்கிறதுக்குமா 2 பயன்பாட்டுக்காக தான் கருப்பட்டி சேர்த்துறாங்க. அப்ப நாங்க 1 கிலோவுக்கு மன்னிக்கணும் 10 கிலோவுக்கு 1 கிலோ 300 கிராம் கருப்பட்டியை நாங்க பயன்படுத்துறோம். 10 கிலோ எள்ளு 1 300 கருப்பட்டி அந்த விதத்துல நாங்க ஆட்டுறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அந்த எள்ளெண்ணெயில் இருக்கிற ஒரு சுவை இருக்கும். அவங்க ஆட்டு முறை, அவங்களுடைய காய்ச்சல், எள்ளுனுடைய எவ்வளவு காய்ச்சல் இருக்கு, அது எந்த மாதிரி தரம், இது எல்லாத்து மேலேயும் வந்து எண்ணெயினுடைய சுவை வந்து மாறுபடும். இப்போ நாங்கள் வந்து மேட்டுக்காட்டில் தண்ணி பாய்க்கிற காடுகளில் வந்து எள்ளு எடுக்க மாட்டோம். மேட்டுக்காட்டு எள்ளுகளை எடுத்து அந்த சீசனில் எடுத்து ஸ்டாக் பண்ணிக்குவோம். அதில் தான் ஆட்டுவோம். பிழிதிறன் நல்லா இருக்கும். அதுல எந்த மருந்தோ எதுவுமே பயன்படுத்த முடியாது. வானம் பார்த்த பூமியில விளையிறதுல வந்து எந்த மருந்து பயன்படுத்த முடியாது, யூரியா பயன்படுத்த முடியாது, எதுவும் பயன்படுத்த முடியாது. அந்த மாதிரி இருக்கிறத நாங்க பார்த்து எடுத்து வச்சுக்கிறோம். அதுல தான் நாங்க ஆட்டுறோம். குறிப்பா தேங்காய் எண்ணெயில ஒரு சிக்கலான விஷயம் இருக்கு. தேங்காய் எளிதில் காயறதுக்கும் அந்த தேங்காய் ஓடு வந்து ஈஸியா விட்டு வர்றதுக்கு சல்பர் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் பயன்படுத்துறாங்க. பெரும்பாலும் அது இல்லாம இன்னைக்கு தேங்காய் எடுக்க முடியலன்னு இருக்கு. நீங்க எந்த மாதிரியான தேங்காய்? இல்ல அது வந்து சல்பர் வைக்கிறது வந்து ஒரு பெரிய வணிகத்துக்காக. அவங்களுக்கு என்னன்னா ஒரு 1 லட்சம் காய் தேங்காய் ஒரே இடத்துல கொண்டு வந்துருவாங்க. அதை இன்னைக்கு இந்த வாரத்திலேயே மார்க்கெட்டிங் கொண்டு போய் ஆகணும். அப்படியெல்லாம் அது சில நெருக்கடிகள் இருக்குது. அதுக்கு அவங்க அந்த மாதிரி வந்து செல்பர் பயன்படுத்தி பெரும்பகுதியா அந்த காய்கள் எல்லாமே வந்து மும்பை போகுது, பெரிய பெரிய ஃபேக்டரிகளுக்கு போகுது. அங்கிருந்து அது ரா மெட்டீரியல்ல வெவ்வேறு பிராண்டுகள்ல வெளிவருது. ஆனா நம்மளுக்கு அப்படி இல்லை. கீழே விழுந்த காய், நெத்து காய்ங்க கீழே விழுந்திருக்கும். விவசாயிகள்கிட்ட கீழே விழுந்த காய் மட்டும்தான் நாங்க வாங்குவோம். காய் வெட்டி விடுற காய் நாங்க வாங்கவே மாட்டோம். கீழே விழுந்த காயை கொண்டு வந்து நாம ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறோம். தேவையானப்போ எங்களுக்கு எப்பெல்லாம் தேவை இருக்குதோ அப்போ 500 காய் 1000 காய் உடைச்சு காய வச்சு நாங்க ஆட்டிக்கிறோம். சல்பர் பயன்படுத்த 100% வந்து அந்த மாதிரி எந்த வேதிப்பொருள் பயன்படுத்தப்பட்ட பொருளையும் நம்ம 5 அணிக்குள்ள நம்ம அனுமதிக்கவே மாட்டோம். எங்க கடையில இந்த கடைக்குள்ள இருக்கக்கூடிய எந்த பொருளையுமே 1% கூட வேதிப்பொருள் உணவுப் பொருள்ல வந்து வேதிப்பொருள் எதுவும் இல்லாத பொருள்கள் மட்டுமே நாங்க வைக்கிறோம். அத கடலை எந்த பகுதியிலிருந்து கொள்முதல் பண்றீங்க? கடலை வந்து ஒவ்வொரு பகுதிக்குமான சுவை இருக்குமா? எங்க உள்ளூர்லயும் எடுக்கிறோம். ரெண்டாவது வந்து மேட்டூர் டேமுடைய முளவடைன்னு சொல்லுவோம், பேக் வாட்டர். அங்கிருந்து குளத்தூர், தண்டா அந்த சைட்ல இருந்து காய்கள் எடுக்கிறோம். அது என்னன்னா தண்ணி குறைய நீங்க பேக் வாட்டர்ல போடுறாங்க. பேக் வாட்டர்ல இருந்து எடுக்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நல்ல இயற்கை உரமா இருக்கும். அதுல இருந்து மருந்து இருந்து எது அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்லா இருக்கும். மேட்டுக்காட்டு எல்லாமே எடுக்கிறோம். குளத்தூர், மேட்டூர். தேன் வந்து நாங்க வந்து நறுவி அப்படின்ற பேர்ல இதுக்கான ஒரு சின்ன அடையாளத்தோட இது வணிகத்தை தொடங்கணும். தேனுக்கு வந்து பல குழப்பங்கள் இருக்குது. எது நல்ல தேனு, எது கெட்ட தேனு. ஆனா தேனுக்கு வந்து என்னை பொறுத்த அளவுக்கு 2 விஷயத்துல தான் இது சரியான தேனா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். ஒண்ணு லேப்ல கொடுத்து ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்கிறது. இன்னொன்னு இந்த தேன் சார்ந்த மரபு சார்ந்த சுவையை கண்டுபிடிச்சுக்கிறவங்க அதை கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா அது 2 தவிர வேற எது. நீங்க நாய் சாப்பிடுறது, நாங்க வந்து தேன் எடுக்க போகும்போது பழங்குடிகள் கூட நாய்க்கு கூட்டிட்டு வருவாங்க. நாங்க சாப்பாட்டுக்கு குறைவா தான் கொண்டு போயிருப்போம். நாங்க போனா உள்ள தேன் எடுக்க போனா 10 நாள் 15 நாள் ஆயிருது. நீங்க தேன் தான் உங்களுக்கு அது நாய்க்கு உணவா போடுவோம். தேனும் அந்த புழுவும் அந்த லாவா அந்த புழுக்களையும் சேர்த்து பிசைஞ்சுதான் நாய்க்கு போடுவோம். நாய் சாப்பிடும். ஆனா தேனை வந்து நீங்க தண்ணிக்குள்ள விடுறது, தீக்குச்சியில் விடுறது, பேப்பர்ல விடுறது, இதெல்லாம் ஒரு பொதுவான நம்பிக்கை தான். அதுல வந்து உறுதிப்படுத்த முடியாது. முக்கியமா என்னன்னா லேபு தான். லேப்ல மட்டுமே அதை உறுதிப்படுத்த முடியும். அதை விட்டு கொஞ்சம் மரபு சார்ந்த அறிவு இருக்கிறவங்க, இந்த தேனை பற்றி புரிதல் உள்ள மனிதர்கள் சாப்பிட்டோன்னே கண்டுபிடிச்சிட முடியும். இப்படிதான் கண்டுபிடிக்க முடியும். பழங்குடிகள் வந்து இந்த தேன் எடுக்கிறதுக்கான ஒரு பெரிய மரபு சார்ந்த அறிவு இருக்கு அவங்கள்ட்ட. ஒரு மரபு சார்ந்த பழக்கம் இருக்கு. நீங்க வந்து வருஷத்துல 2 முறை தேன் கிடைக்குது. இப்ப ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு முறை கிடைக்கும். டிசம்பர்ல ஒரு பூ பிடிக்கும். பழங்குடிகள் வந்து இந்த முதல் மே ஆரம்பிச்சு மே லாஸ்ட் வீக்ல இருந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாசத்துல வரக்கூடிய தேனை மட்டுமே எடுப்பாங்க.
டிசம்பர்ல வர தேனை எடுக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய நம்பிக்கை, எங்களுடைய சாமிக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்க. ஆனா அதுக்குள்ள என்னன்னா 2 போகத்திலையும் தேனை எடுத்துட்டீங்கன்னா அது திருப்பி குஞ்சு அது இன உற்பத்தி பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாம போயிடும். அதனால எனர்ஜியை நம்ம தேனாவே எடுத்துடுறோம். ஆமா, வேலைக்கார தேனீக்களுடைய ஆயுள் காலம் 90 நாள், ராணியோட ஆயுள் காலம் வந்து 2ல இருந்து 3 வருஷம் வரைக்கும் இருக்கு. அப்ப நீங்க இந்த 90 நாள்ல அது இன்னொரு பேட்ச் உருவாகணும். இப்ப நான் ஒரு முறை தேனை எடுத்துறதுன்றது அந்த ஒரு பேட்ச் குஞ்சு தடைபடும். அப்ப அடுத்த பேட்ச்ல குஞ்சு பறிச்சுக்கணுங்கிறதுக்காக அவன் 2வது பேட்ச் அவங்க எடுக்க மாட்டாங்க. 2வது முறை தேன் விழுகிறது அவங்க எடுக்க மாட்டாங்க. ஒரு இறை நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த இறை நம்பிக்கையில இப்படி ஒரு அறிவியல் இருக்கு. அப்ப நாங்க பொதுவா சொல்றது என்னன்னா, தேனை வந்து நீங்க தோசையில சாப்பிடுங்க, இட்லியில சாப்பிடுங்க, நிறைய எடுத்துங்க டெய்லியும் அப்படின்லாம் நான் யார்கிட்டயுமே பரிந்துரை செய்ய மாட்டேன். தேன் வந்து ஒரு மருந்து. எல்லார் வீடுகளையும் கொஞ்சமா தேன் வச்சிருக்கணும். குழந்தைகளுக்கு தேன் கொடுக்கணும். தேனை வந்து மருந்தா பயன்படுத்துறது வரைக்கும் அது ஆரோக்கியமானதான். இப்ப நிறைய வந்து மலந்தேன்கள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. அதை வந்து இன்னைக்கு இந்த பெட்டி தேன்கள்னு சொல்லக்கூடிய நம்முடைய வளர்ப்பு தேன் வந்து வந்திருக்கு. இப்ப தேன் வந்து மருந்து அப்படின்ற இடத்துல இருந்து தாவி உணவுன்ற இடத்துல வந்து உட்காந்துருச்சு. அப்ப நீங்க மலந்தேன் எல்லாரும் கிடைக்கணும், எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அப்படி அவ்வளவு மலந்தேன்கள் வந்து தமிழ்நாடு முழுசும் அல்லது இந்தியா முழுசும் வைக்கிறதுக்கான தேன்கள் ரொம்ப சிரமமா இருக்கும். அப்ப இந்த பெட்டி தேன்ன்றது ரொம்ப நல்ல முறை தான், அது ஆரோக்கியமான முறை தான். அதுல என்னன்னா மகரந்தம் ரொம்ப குறைவா இருக்கும், அவ்வளவுதான். அதனுடைய மருத்துவ தன்மை குறைவா இருக்கும். மற்றபடிக்கு அது தேன் தான். அதை வந்து நம்ம மறுக்கிறதோ அல்லது தேன் இல்லை, பெட்டி தேனுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான நிலை இல்லை அப்படின்ற புரிதலுக்கு வரவே தேவையில்லை. தேனை பத்தி பேசுனா நீங்க ஒரு நாள் முழுசும் பேச முடியும். ஏன்னா எல்லா தேனுமே வந்து மதுரம், பூவில் இருக்கிற மதுரத்தை எடுக்குது. மதுரத்தை எடுத்து அதனுடைய நீடில உறிஞ்சிட்டு வந்து தேன் பூச்சிக்கு 2 வயிறு இருக்கு. அந்த இன்னொரு வயிறு, எக்ஸ்ட்ரா வயிறு ஒன்று இருக்கும், அது பேர் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வயிற்றுக்குள்ள கொண்டு போய் வச்சுக்கும். அந்த வயிற்றுல என்சைம் இருக்கு. அப்ப அது கொஞ்சம் அந்த பூச்சி அந்த மதுரத்தை பூவில இருந்து எடுத்துட்டு அதனுடைய வீட்டுக்கு வர வரைக்கும் பறந்து வரும். பறந்து வந்து அந்த தேனை வாயில கக்கி வாந்தி பண்ணி இன்னொரு பூச்சிக்கு வாயில கொடுக்கும். அந்த பூச்சி எடுத்துட்டு போய் உள்ளுக்குள்ள திருப்பியும் அதோட என்சைமுக்குள்ள வைக்கும், எக்ஸ்ட்ரா வயிற்றுக்குள்ள வைக்கும். இப்படி பல பூச்சிகளுடைய வயிற்றுக்குள்ள பரிமாற்றமாயி அந்த என்சைம் உள்ள சேர்ந்து அந்த கார அமிலத்தன்மை வந்து அப்படியே அது திரட்சி ஆகி அடுத்தது ஒரு பூச்சி, அது கடைசியா வாயில் இருக்கிற பூச்சி வந்து கக்கி கொண்டு கூடுகள் வைக்கும். அதுதான் தேன். நேரா நீங்க பூக்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய மதுரம் வந்து தேன் இல்லவே இல்லை. அந்த மதுரம் என்சைமுக்குள்ள உள்ள போய் கலங்கி அது திருப்பி கூட்டுக்குள்ள கொண்டு போய் வைக்கும்போது தேனா மாறுது. அப்ப அந்த தேனை வந்து அங்க இருக்கக்கூடிய ராணி தேனி வந்து ஆய்வு பண்ணுது. இது சரியான தேனா, இதுல மாய்ச்சர் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு ஈரப்பதம் இருக்குது அப்படின்றத அது செக் பண்ண சொல்லும். அது செக் பண்றதுக்கான அந்த கூட்டத்துக்குள்ளாரையே ஒரு மெடிக்கல் டீம் மாதிரி வேலை செய்யும் சில பூச்சிகள். அது வந்து தேனை பார்க்கும், அதுல எவ்வளவு ஈரப்பதம் இருக்குன்னு பார்க்கும். ஈரப்பதம் வந்து ஒரு 19, 20 அப்படி இருந்துச்சுன்னா உடனே அது தாதி தேனீக்களுக்கு ஆர்டர் போடும். இல்ல அதுல ரொம்ப ஈரப்பதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு குரூப்பான தாதி தேனீக்கள் வந்து அந்த தேன் அறைக்கு பக்கத்துல வந்து தன்னுடைய ரெக்கைகளை ரொம்ப பலமா அடிச்சு வெப்பப்படுத்தி அதை 18% மாய்ச்சர் இருக்கிற மாதிரி உருவாக்கும். அப்ப திருப்பி குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பாக்குறதுக்கான ஒரு கூட்டம் அதுக்குள்ளே வேலை செஞ்சுட்டு இருக்கும். அது வந்து அதனுடைய தரத்தை சோதிக்கும். ஆமா 18% தான் மாய்ச்சர் இருக்குது, இந்த தேன் நல்ல தேன் அப்படின்னு ராணிக்கு சொன்ன உடனே அதுக்கு மேல அரக்கு போட்டு அதை மூடி வைக்கும். இதுதான் முதிர்ந்த தேன். இது எல்லா கூடுகள்லயும் எல்லா 4 வகையான தேன் இருக்குது இல்லைங்களா, கொசு தேனு, கொம்பு தேனு, மலந்தேனு, அடுக்கு தேனு. இந்த 4 பூச்சிகளுடைய லைஃப் ஸ்டைலும் தேன் எடுக்கிற முறையும் இதுதான். இதுல மலந்தேனுக்கு வந்து அதிக மகரந்தம் இருக்கும், உள்ள நிறைய மகரந்தம் இருக்கும். மற்ற தேன்கள்ல மகரந்தம் ரொம்ப குறைவா இருக்கும். அதே மாதிரி இதுல வந்து மெழுகும் அதிகமா இருக்கும். மற்ற தேன்கள் மெழுகு குறைவா இருக்கும். அப்ப இது வந்து மலந்தேன் வந்து மருத்துவ ரீதியா வந்து ரொம்ப சிறந்த தேன் தான். மற்ற எல்லா தேன்களை விட காடுகள், அடர்த்தியான காடுகள்ல, மூலிகை காடுகள்ல நிறைய மூலிகை மரங்கள் செடிகள் இருக்கிற இடங்கள்ல இருந்து எடுக்கப்படுற தேன் வந்து ரொம்ப மதிப்பு மிக்கது, ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்தது. அப்படியான அடர்ந்த காடுகள்ல தென்னிந்தியா முழுசும் நிறைய பழங்குடிகளோட இணைஞ்சு நம்ம வெவ்வேறு வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுல இது ஒண்ணா நம்ம இந்த தேனையும் வந்து அப்படிதான் நாங்க அறுவடை செஞ்சு கொண்டு வந்து இந்த மாதிரி கண்ணாடி குடுவிகள்ல பேக் பண்ணி நறுவி அப்படின்ற பேர்ல விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப 4 வகை தேன் சொன்னீங்க, 4 வகை தேனுமே நீங்க விற்பனை இல்ல, அப்படி 4 வகை தேனும் கொடுக்க முடியாது. நாங்க வந்து மலந்தேனும் சீசன்ல கொம்பு தேனும் மட்டும் பண்றோம். இதுல கொசு தேனும் அடுக்கு தேனும் பண்ண முடியாதுன்னா அது நிறைய ரிஸ்க் இருக்குது. என்னன்னா ரெண்டுமே மர பொந்துக்குள்ளதான் இருக்கும். நீங்க நிறைய மரங்களை வெட்ட வேண்டியது இருக்கும். அதுக்கு கொசு தேன் எங்க பாத்தீங்கன்னா மர பொந்தில் இருக்கும், இல்லாட்டி ஒரு வீட்டினுடைய அடுக்கல் இருக்கும். அதை உடைச்சு அதை சிதைச்சா மட்டும்தான் அதை எடுக்க முடியும். அதனால பெரும்பகுதி நாங்க அதை 2 தேனையுமே நம்ம கையில் எடுக்கிறது. அது ரெண்டும் வந்து வளர்த்தும் கூட முடியும் 2 தேனும். அதுக்கு தேவை ஒரு இருட்டான பகுதி இருந்துச்சுன்னா எங்க வேணாலும் வளரும் அது. ஆனா இந்த மலந்தேனையும் கொம்பு தேனையும் வளர்த்த முடியாது. அது இயற்கையா எங்க போய் உட்காருதோ அதுக்கு எங்க சரியா கூடு அது அமைக்கணும்னு நினைக்கிறதோ அங்க மட்டும் தான் அமைக்க முடியும், அமைக்கும். அது
மலந்தேனியும் கொம்பு தேனும் மட்டும் விற்பனை செய்றோம். இது வந்து ராகி மாவு. எங்க பர்கூர் மலையில இருக்கக்கூடிய விசேஷமா அந்த கருப்பு ராயின்னு சொல்லுவோம், மலராயி. இந்த மலராய் வந்து குழந்தைகளுக்கான பெரிய ஒரு ஊட்டச்சத்தா ஒரு வலிமைமிக்க உணவா இது இருக்குது. இந்த ராயில வந்து நாங்க வந்து இதை வந்து கொண்டு வந்து கழுவி சுத்தப்படுத்தி முளப்பு கட்டி இது குழந்தைகளுக்கான கஞ்சிக்கான உணவா இதை நாங்க பண்றோம். இது நல்லா பயனுள்ளதா வாங்கிட்டு போறாங்க. இதுலயே வந்து நாங்க மேல கிடைக்கிற சாமை, தெனை, வரகு, குதிரவாளி இது எல்லாம் கொண்டு வந்து இதை மதிப்பு கூட்டலாவும் செய்யறோம். வெறும் தானியங்களா இதா விற்காம இதை மதிப்பு கூட்டியும் பண்றோம். இதுல வந்து ஹெல்த் மிக்ஸ் ஒன்று பண்றோம். இது வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை கூடி சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்த் மிக்ஸ். இதுல வந்து ஒரு 25-26 பொருள்களை நாங்க முளப்பு கட்டி காய வச்சு இதை அரைச்சு கொடுக்குறோம். வயசானவங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, குழந்தைங்க, 10 மாசத்துக்கு மேல இருக்கிற எல்லா குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. இது எங்களுக்கு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. நிறைய நண்பர்கள் வந்து வெளியில ஆன்லைன்லயும் கூட ஃபோன் பண்ணி இதை வாங்கிக்கிறாங்க. இது எங்களுக்கு மாசம் ஒரு 200 கிலோ 250 கிலோக்கு மேல போகுது. அப்புறம் அது இல்லாம சிறுதானிய தோசை மாவு, சிறுதானிய சப்பாத்தி மாவு, சாமையில, தெனையில, வரகுல இப்படி சிறுதானியங்களை வந்து மதிப்பு கூட்டுறோம். அதை வந்து சின்ன சின்ன பிஸ்கட்டுகளாக செய்கிறோம். அப்புறம் அதுலேயே சிறுதானியங்களே வந்து சாமை, வரகுல முறுக்கு, சாம முறுக்கு, வரகு முறுக்கு, வடை, தட்டு வடைங்க, சோள தட்டு வடை. மதிப்பு கூட்டல் தான் வந்து சரியான தீர்வாக இருக்கும். அதை அப்போதான் நம்ம இந்த உற்பத்திகளை வந்து சமமாக எல்லா உணவாகவும் கொண்டு போக முடியறதுனால நாங்கள் அப்படிங்க கூட மாற்றி அதை உணவாக கொடுக்குறோம். ஆமாம், மதிப்பு கூட்டப்பட்ட பொருளை மாற்றும் போது தான் உற்பத்தியாளருக்கு கட்டுப்படி ஆகுது. ஆமா, உற்பத்தியாளர்களுக்கு கட்டுப்படி ஆகிறது. ரெண்டாவது வந்து நீங்க அதை ரொம்ப நாளைக்கு வந்து நீங்க அரைச்சிட்டீங்கன்னா அது ஸ்டாக் வைக்க முடியாது. நீங்க அதை உடனே அரைச்ச உடனே அதை ஏதாவது விதத்துல உணவா மாத்திரணும். ஒரு 3 மாசத்துல 4 மாசத்துக்குள்ள மாத்திரணும். அப்ப அது ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்குது. அப்ப நீங்க எந்த பொருளையும் நீங்க வீண் பண்ண தேவையில்லை. இப்ப சாமியா தெனையா வந்துச்சுன்னா நீங்க பயப்பட தேவையில்லை. அதை மதிப்பு கூட்டிடலாம். அதை உருண்டைகளா மாத்துறோம். குழந்தைகளுக்கு தேவையான சிறுதானிய உருண்டைகள் வந்து இதுல நாங்க செய்யறோம். சாம உருண்டை, கம்பு உருண்டை, பாசிப்பயிறு உருண்டை, தெனை உருண்டை, கடலை உருண்டை, இப்படியெல்லாம் இந்த மாதிரி உருண்டைகளா செஞ்சு கொடுக்குறோம். இதை வந்து நிறைய பள்ளி குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸாகவும் இங்கே வாங்கி கொடுக்குறாங்க. இது எங்களுக்கு மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 உருண்டை 6000 உருண்டை ஒன்றுலையும் போயிடும். அது பள்ளிக்கூட நாட்கள் எல்லாமே வந்து இது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக வச்சு கொடுக்குறாங்க. ரொம்ப சுவையாகவும் இருக்குது. குழந்தைகளை வந்து நீங்கள் சிறுதானியங்களை சாப்பிட வைக்கிறதுக்கான ஒரு முறையாகவும் நம்ம இது ஒரு ரொம்ப எளிமையான முறையாகவும் இது இருக்கு. குழந்தைங்க சிறுதானியத்தை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா சிறுதானியம் சமைக்கிற புரிதல் நம்மள்ட்ட இல்லை. நம்ம அந்த வாழ்க்கை முறையிலேருந்து வெளியே வந்ததுனால அதை எப்படி சமைக்கிறது நிறைய பேர் இப்போ சிறுதானியம் எல்லாமே கிடைச்சிருது. அதை எப்படி சமைக்கிறதுன்றதே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதனால நாங்கள் ஒரு சில சிறுதானியங்களை எப்படி பயன்படுத்துறது சின்ன சின்ன ஆலோசனையும் எங்களுடைய பயனாளிகளுக்கு கொடுக்குறோம். ரெண்டாவது நாங்கள் அப்படி உணவாகவும் மாற்றி கொடுக்குறோம். இது வந்து அவல் வகைங்க. இப்போ நம்மள்ட்ட என்னென்ன சிறுதானியங்கள் சொன்னனோ அதே மாதிரி ராகி, தெனை, அரிசியில தங்க சம்பா, வரகு, காட்டியானம் இந்த மாதிரி அரிசிகள்லையும் சிறுதானியங்களையும் அவல் பண்ணிடுறோம். இது அவல் வந்து ரொம்ப காலையில் நேரத்தில் எளிமையான உணவாகவும் வேலைக்கு போகிறவங்களுக்கு மற்ற குழந்தைகளுக்கும் கூட ரொம்ப ஈஸியாக சமைச்சு இதை தண்ணியில் நனைச்சு தேங்காய், கொஞ்சம் நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி போட்டு காலை உணவாகவும் எடுத்துக்கிறாங்க. இந்த அவல் முறையை நாங்கள் ஒரு 15 வகையில் அவல் வச்சுருக்கிறோம். எல்லா அரிசி சிறுதானியங்களில் அவலாகவும் செஞ்சு கொடுக்குறோம். இது காலை உணவுக்கு, மற்ற மதிய உணவுங்களுக்கு, சுகர் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த உணவாகவும் இருக்குது. நல்ல வரவேற்பு இருக்குது இதுக்கு. இந்த மசால் வகைகள் எல்லாமே நாங்களே பண்ணுறோம். கறி மசாலு, சாம்பார் பொடி, மிளகாய் பொடி, குழம்பு மசால் தூள், ரசப்பொடி, இந்த மாதிரியான இது பண்ணுறோம். இது வந்து நாங்கள் மிளகாய் வந்து கொளத்தூர் மிளகாய் தான் வந்து நாங்கள் இதை பயன்படுத்துகிறோம். வேறு எதுவும் பயன்படுத்துறதில்ல. கொளத்தூர் வந்து அந்த மிளகாய்க்கான ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப். அது நல்ல தரமான மிளகாய்கள் வந்து அங்கே கிடைக்குது. அதுலேருந்து நாங்கள் வந்து கறி மசால், மீன் மசாலா, மிளகாய் பொடி, சாம்பார் பொடி மற்ற எல்லாத்தையுமே வந்து நாங்கள் பண்ணுறோம். அது இல்லாமல் வந்து ரசப்பொடி, பருப்பு பொடி, கொத்தமல்லி தூள் இது எல்லாமே நாங்கள் அந்த ஏரியாவிலேருந்து விளைவிக்கப்பட்ட பொருள் தான் நாங்கள் பண்ணுறோம். இது எங்களுடைய மில்லிலேயே செய்யக்கூடியதுதான். துவரை, அவரை எல்லாமே இந்த பகுதியில் அதிகமாக விளையக்கூடிய பகுதி தானே? துவரை வந்து நம்ம பக்கத்தில் விளையுது. அது நம்ம வருஷமெல்லாம் இங்கே கிடைக்கிறதில்ல. பெரும்பகுதியாக வந்து துவரை வந்து குல்பர்கா மாதிரியே தார்வாடா, பிஜாப்பூர் அந்த சைடில் இருக்கிற துவரைகள் தான் இங்கே தமிழ்நாடு மார்க்கெட்டுக்குள்ளார பெரிய அளவுக்கு இருக்கிறது. நாங்கள் உள்ளூரில் விளையிற துவரைகளே வாங்கி இப்போ நாங்கள் புத்து நாங்கள் மண் கட்டி அதை பதப்படுத்தி வச்சுக்கிறோம். பாரம்பரிய முறையில் முன்ன அப்படித்தான் செய்வாங்க. ஆமாம், ஏன்னு கேட்டீங்கன்னா துவரை வந்து அதிகபட்சம் நீங்கள் 2 மாசத்துல பூச்சி பிடிச்சிரும், புழு பிடிச்சிரும், இப்போ அரிச்சிரும். நாங்கள் என்ன செய்யறோம்னா அதை துவரையை வாங்கி கொள்முதலுக்காக முதல்ல வாங்கிடுறோம். எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தேவை இருக்குதோ அதை வாங்கிட்டு புத்து நல்ல செம்மண் கலந்து அதை அந்த துவரைகளை கலக்கி காய வச்சிடறோம். தேவையானப்போ உடைச்சுக்கிறோம். அது நீங்கள் ஒரு 2 வருஷம் வச்சுருந்தீங்களாலும் ஒன்றாகாது. பருப்பு நல்ல சுவையாகவும் இருக்கும், நம்ம மலமாகவும் இருக்கும். நாங்கள் அப்படி இயற்கை முறையில் அதை அப்படியே பதப்படுத்திக்கிறோம். அந்த மாதிரி துவரைக்கு பாதுகாப்பு புத்து மண்ணு தான். செம்மண், புத்து மண்ணு, செம்மண் போட்டு எடுத்தோம். ஆமாம்.
மற்றபடி நிலக்கடலை இது எல்லாமே இந்த பகுதியில் வருது. எல்லாமே இங்க நாங்க என்னன்னா ரொம்ப தூரம் வெளியில போய் எங்களுடைய பொருள் நாங்க வாங்கவே மாட்டோம். அப்படி இல்லைன்னா நாங்க அந்த பொருள் இல்லைன்னு சொல்லிடுவோம். எங்க உள்ளூர்ல உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை இங்க உள்ளூர் மக்களே நுகரணும். இதுதான் எங்களுடைய ஆசை. ஆழ்வரும் அப்படிதான் ஆசைப்பட்டாரு. அப்படிதான் நாங்க நகர்த்துறோம். இது வெளியூர்ல இருந்து வாங்குறவங்களுக்கு எப்படி நீங்க அனுப்பி வைக்கிறீங்க? இப்ப நாங்க ஒரு நிறைய அப்படி ஃபோன் பண்ணி கேட்கறாங்க. அதனால எங்களால் அதை சரியா எங்களால் தொடர்ச்சியா அப்படி அவங்களோட கான்டாக்ட் இருக்க முடியலன்றனால நாங்க ஒரு வெப்சைட்டை வந்து narviorganic.com அப்படின்ற பேர்ல ஒரு வெப்சைட்டை ஆரம்பிச்சிருக்கிறோம். அது விரைவில் ஆகஸ்ட் 15 அதை லான்ச் பண்ணணும் அப்படின்ற வேலை நடந்துட்டு இருக்குது. பண்றோம். அதுக்கு முன்னாடி நண்பர்கள் அதை கேட்கும்போது ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா எங்களுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்ன கேட்கறாங்கன்னா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். இந்த 7 வருஷமா அப்படிதான் ஃபோன்ல கேட்க தான் அனுப்பி வச்சிருக்கிறோம். தமிழ்நாடு முழுசும் நிறைய நண்பர்கள், சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், மைசூர், பெங்களூர் இப்படி இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆன்லைன்ல அனுப்பிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஒட்டுமொத்தமா பொதுமக்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இயற்கை உணவு சார்ந்த வாழ்வதற்கான ஏற்பாடுகள் எப்படி செய்ய முடியுங்கிறத பற்றி ஒரு செய்தி சொல்லுங்க. நாங்க என்னன்னா ஒரு சின்ன வீடுல கூட தங்களுக்கு தேவையான காய்கறிகளை அவங்க உற்பத்தி செஞ்சுக்க முடியும். அதுக்கு ஒரு மெனக்கடல் வேணும். எல்லாமே வந்து கடைகளை சார்ந்து அல்லது இன்னொருத்தரை சார்ந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை போக்க மாத்தி முடிஞ்ச அளவுக்கு வந்து காய்கறிகளையாவது நம்ம நாட்டு காய்கறிகளை விதைகளை வாங்கி வீடுகளில் கண்டிப்பா போட்டு அது நம்ம பயன்படுத்துறதுக்கான அந்த முயற்சி எடுக்கணுன்றதான் எங்களுடைய வேண்டுகோள். நாங்கள் நிறைய இங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய எங்களுடைய பயனாளிகள் 5 பயனாளிகள் வீடுகளில் மெத்தைகள்ல இந்த மாதிரி காய்கறி தோட்டங்கள் நம்ம அமைச்சு கொடுக்குறோம். அப்புறம் உணவுக்கான ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கணும். தேடல் இல்லாம நாம ஏதோ கிடைக்கிறத வாங்கி நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கறதுன்றது ஒரு பெரிய ஆபத்து தான். இன்னைக்கு இருக்கிற சந்தை நிலவர பிரகாரம் எந்த தேடலுமே இல்லாம எந்த ஆய்வுமே இல்லாம யாரோ ஒண்ணு சொல்றதை நம்பி ஒரு பொருளை வாங்கிடக்கூடாது. நம்மளுடைய குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க வந்து உணவு சார்ந்து ஒரு தேடலை எப்பவுமே வச்சுக்கணும். அதுதான் சிறந்ததா இருக்கும். 2வது இந்த மாதிரியான இயற்கை விவசாயிகளை, உள்ளூர் உற்பத்தியாளர்களை, சின்ன உற்பத்தியாளர்கள், சின்ன கடைகளை உள்ளூர் நுகர்வாளர்கள் வந்து அதை ஊக்குவிக்கணும், அதை தக்க வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நம்முடைய இந்த உணவு, இந்த பாரம்பரிய நம்முடைய அரிசி வகைகள், இந்த மாதிரியான சிறுதானியம், நம்மளுடைய மரபு சார்ந்த விளைச்சல் இருக்கக்கூடிய எல்லா விதைகளும் நஞ்சா போயிடும். அது மாறி போயிடும். நம்மளிருந்து கையிலிருந்து வெளியே போயிடும். அப்புறம் நம்மளுடைய உணவு நம்மள்ட்ட இருக்காது. அப்ப இதை ஆதரிக்க வேண்டிய, காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் இந்த சமூகத்துக்கும் மற்ற எல்லாருக்கும் உண்டானதா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி.